Hello my dear students, very good morning to all. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? டே பிஃபோர் எஸ்டர்டே அனுப்பியிருந்த வீடியோஸ்க்கு நீங்கள் எல்லாருமே நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க அண்டு குவிஸில் பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு உங்களோட ஸ்கோர்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஐ எம் வெரி ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தி ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் அண்ட் எக்ஸலண்ட் ரெஸ்பான்ஸ் யூ ஹாவ் ஷான். டுடே வி ஆர் கோயிங் டு see about an important topic, ecological succession. நம்ம எல்லாருக்குமே தெரியும் எக்கோசிஸ்டம் அப்படிங்கிறது ஸ்டாட்டிக் கிடையாது, ஹைலி டைனமிக் இன் நேச்சர். எக்கோசிஸ்டம் எப்போவுமே அதோட ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸை சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கும் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். இப்படி ஒரு சேஞ்ச் எக்கோசிஸ்டமில் நடந்துகிட்டே இருக்கிறதுனால அங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கக்கூடிய பர்டிகுலர் கம்யூனிட்டிஸ் இன்னொரு கம்யூனிட்டியை ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆஸ் அ ரிசல்ட் அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டேபிள் கம்யூனிட்டி எஸ்டாப்ளிஷ் ஆகும். ஸோ இந்த மாதிரி நடக்கக்கூடிய அந்த ப்ரொக்ரெசிவ் ரீப்ளேஸ்மெண்ட் தான் நம்ம என்ன சொல்கிறோம், எக்காலஜிக்கல் சக்சஷன் அப்படின்னு சொல்கிறோம். And you are seeing the definition here, please go through it. To have a great insight about the ecological succession, we should know about the communities or stages involved. Community அப்படின்னா என்னென்னா குரூப் ஆஃப் பிளான்ஸ் அல்லது குரூப் ஆஃப் அனிமல்ஸ். ரெண்டு டைப் ஆஃப் கம்யூனிட்டிஸ் இருக்குது, பயோனியர் அண்ட் செரல் கம்யூனிட்டிஸ். எந்த குரூப் ஆஃப் ஆர்கானிசம் ஃபஸ்ட் அதோட கம்யூனிட்டியை ஒரு லைஃப்லெஸ் அல்லது பேரன் ஏரியாவில் எஸ்டாப்ளிஷ் பண்ணுதோ அந்த கம்யூனிட்டிஸ்க்கு பேர் பயோனியர் கம்யூனிட்டிஸ். அதுக்கடுத்து எக்காலஜிக்கல் சக்சஷனோட டெவலப்மெண்டல் ஸ்டேஜஸில் எஸ்டாப்ளிஷ் ஆகக்கூடிய கம்யூனிட்டிஸ்க்கு பேர் செரல் கம்யூனிட்டிஸ் அல்லது செரல் ஸ்டேஜ். இங்கே நம்ம ஒரு பிக்சர் பார்க்குறோம், ஒரு ராக்கி பேரன் ஏரியாவிலேருந்து எப்படி வந்து ஒரு ஃபாரஸ்ட் டெவலப் ஆகுது அப்படிங்கிறது தான். ஸோ திஸ் இஸ் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் எக்காலஜிக்கல் சக்சஷன். Now we are going to see about the types of ecological succession. There are two types, primary and secondary. ஒரு லைஃப்லெஸ் கிரவுண்டில் புதுசாக வந்து ஒரு கம்யூனிட்டி எஸ்டாப்ளிஷ் ஆக போகுது அப்படின்னா அதுக்கு பேர் வந்து ப்ரைமரி சக்சஷன். ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் ஆகக்கூடிய ஒரு எக்கோசிஸ்டமில் புதுசாக ஒரு கம்யூனிட்டி டெவலப் ஆக போகுது அல்லது எஸ்டாப்ளிஷ் ஆக போகுது அப்படின்னா அதுக்கு பேர் செகண்டரி சக்சஷன். ப்ரைமரி சக்சஷனில் டூ டைப்ஸ் இருக்குது, ஹைட்ரார்க் அல்லது ஹைட்ரோசீர், ஜெரார்க் அல்லது செரோசீர். இன்னொரு டைப்பும் இருக்குது, மெய்சார்க் அல்லது மீசோசீர்னு. இது ரெண்டும் இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறதுனால நம்ம இங்கே காமிச்சிருக்கோம். ஹைட்ரார்க் அப்படின்னா என்னென்னா ஒரு புது லைஃப் ஒரு வாட்ரி ஏரியாவில் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா அதுக்கு பேர் ஹைட்ரார்க். இதுவே வந்து ட்ரை ஏரியாவில் ஒரு லைஃப் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா அதுக்கு பேர் ஜெரார்க் அல்லது ஜெரோசீர். நவ் வி ஆர் சீயிங் த ஸ்டெப்ஸ் ஆர் ப்ராசஸ் இன்வால்வ்டு இன் எக்காலஜிக்கல் சக்சஷன். மொத்தம் 5 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா நியூடேஷன். ஒரு லைஃப்லெஸ் கிரவுண்ட் வந்து ஒரு லைஃப் வெல்கம் பண்ணி டெவலப் ஆகுது. தட் இஸ் த டெவலப்மெண்ட் ஆஃப் அ பேர் ஏரியா வித்தவுட் எனி லைஃப் ஃபார்ம். ஸோ ஒரு பேர் ஏரியா டெவலப் ஆகி ஒரு லைஃப்காக எக்ஸ்பெக்ட் பண்ணி இருக்கிறது தான் நியூடேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரெண்டாவது ஸ்டெப் இன்வேஷன், விச் இஸ் நத்திங் பட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ஒன் ஆர் மோர் ஸ்பீஷிஸ் இன் தி பேரன் ஏரியா. ஸோ அந்த ஆல்ரெடி டெவலப் ஆன அந்த பேர் ஏரியாவில் புதுசாக வந்து ஒரு ஸ்பீஷிஸோ அல்லது நிறைய ஸ்பீஷிஸோ எஸ்டாப்ளிஷ் ஆகிறது தான் இன்வேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதில் 2 ஸ்டெப்ஸ் இருக்குது, மைக்ரேஷன் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட். ஸோ இதில் நம்ம பிளான்ஸை வந்து காமிச்சிருக்கிறதுனால பிளான்ட்டோட சீட்ஸ் வந்து எப்படி அந்த இடத்துக்கு மைக்ரேட் ஆகி வருது அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். ஸோ ஐதர் பை விண்ட் ஆர் பை அனிமல்ஸ் ஆர் பை வாட்டர், ஏதோ ஒரு மீனில் இந்த இடத்துக்கு வந்து அந்த பிளான்ட்டோட சீட்ஸ் ரீச் ஆகுது. ரீச் ஆனதுக்கப்புறம் அந்த இடத்துல சஃபிஷியன்ட் குவான்டிட்டி ஆஃப் ரெயின்ஃபால், அடிக்குவேட் மாய்ஸ்சர், அப்புறம் டெம்பரேச்சர்லாம் வந்து சூட்டபுளாக வந்த உடனே அந்த சீட்ஸ் ஜெர்மினேட் ஆகி க்ரோ ஆக ஆரம்பிக்குது. அந்த இடத்துல க்ரோ ஆகி வந்து அந்த ஃபஸ்ட்டு ஸ்பீஷிஸ் ஆஃப் பிளான்ஸ் பேர் தான் பயோனியர் கம்யூனிட்டிஸ். Now we are seeing the third step, competition, which is nothing but there is a heavy fight between the species developed there. எதுக்காகனா ஸ்பேஸ்க்காகவும் வாட்டருக்காகவும் நியூட்ரிஷன்ஸ்க்காகவும் இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய காம்படிஷனே நடக்குது. இந்த காம்படிஷன் எப்படி இருக்கலாம்னா இன்ட்ரா ஸ்பெசிஃபிக்காக இருக்கலாம் அல்லது இன்டர் ஸ்பெசிஃபிக்காக இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்ட்ரா ஸ்பெசிஃபிக் காம்படிஷன் அப்படின்னா சேம் ஸ்பீஷிஸ்க்கு இன்பிட்வீனில் நடக்கக்கூடிய காம்படிஷன். ஹியர் வி ஹாவ் கிவன் 2 ஹார்ன்டீஸ் ஃபைட்டிங். அது ஃபுட்காகவோ ஸ்பேஸ்க்காகவோ நியூட்ரியன்ஸ்க்காகவோ எதுக்காக வேணால் இருக்கலாம். அண்ட் இன்டர் ஸ்பெசிஃபிக் காம்படிஷன் அப்படின்னா ஹியர் வி ஹாவ் கிவன் lioness fighting with hyenas for food. அப்போ வேரியஸ் ஸ்பீஷஸ்க்கு இன்பிட்வீனில் நடந்துச்சுன்னா இன்டர் ஸ்பெசிஃபிக் காம்படிஷன். ஒரே ஸ்பீஷஸ்க்கு இன்பிட்வீனில் நடந்துச்சுன்னா அதுக்கு பேர் இன்ட்ரா ஸ்பெசிஃபிக் காம்படிஷன். த 4th ஸ்டெப் இஸ் ரியாக்ஷன். இப்போ காம்படிஷன்லேருந்து
சில ஸ்பீஷிஸ் வந்து ஃப்ளரிஷ் ஆகி வந்திருக்கும். அந்த லிவிங் ஆர்கானிசம்ஸ் அந்த என்விரான்மெண்ட்டில் ப்ரெசென்ட்டாக இருக்கக்கூடிய ஃபுட், நியூட்ரியன்ஸ், அங்கே இருக்கக்கூடிய வாட்டர்லாம் கன்சியூம் பண்ணிவிட்டு வளர ஆரம்பிக்கும். அப்படி வளர ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுனா, தே இன்ஃப்ளூயன்ஸ் த என்விரான்மெண்ட் ஸ்ட்ராங்லி, இன்ஃப்ளூயன்ஸ் தி என்விரான்மெண்ட் இன் அ வே தட் த என்விரான்மெண்ட் மாடிஃபைஸ். ஸோ இது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுனால என்விரான்மெண்ட்டே மாடிஃபை ஆக ஆரம்பிக்குது. ஸோ அப்படி மாடிஃபை ஆகும்போது எந்த ஸ்பீஷிஸாலெலாம் அங்கே சர்வைவ் ஆகி எஸ்டாப்ளிஷ் ஆக முடியுமோ அந்த ஸ்பீஷிஸ்க்கெலாம் பேர் செரல் கம்யூனிட்டிஸ். ஸோ ஹியர் யூ ஆர் சீயிங் அன் எக்ஸாம்பிள். ஒரு ஜிராஃப் வந்து டாப் ஆஃப் த ட்ரீயில் இருக்கக்கூடிய லீவ்ஸை சாப்பிட்டுட்டு இருக்கிற மாதிரி ஒரு பிக்சர் கொடுத்துருக்கோம். என்னென்னா ஏர்லியராக அந்த பிளான்ஸ் வந்து ஸ்மாலராக இருந்திருக்கும். அந்த ஸ்மாலர் அனிமல்ஸ் என்ன பண்ணியிருக்கோன்னா அந்த பிளான்ஸை வளர விடாமல் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிருக்கும். ஸோ அப்போ இந்த கண்டிஷன்லேருந்து ஓவர் கம் ஆகி வரதுக்காக இந்த பிளான்ஸ் என்ன ஆயிருக்குன்னா அதோட ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணி மாடிஃபை ஆகிருக்கும். ஸோ இப்படி மாடிஃபை ஆன உடனே நிறைய அந்த ஷார்ட்டர் அனிமல்ஸ்க்கெலாம் அந்த இடத்துல வந்து அந்த ட்ரீஸை ஃபுட்டாக எடுத்துக்க முடியாமல் போயிருக்கும். ஸோ இந்த கண்டிஷனை பேஸ் பண்ணி ஜிராஃப் என்ன ஆயிருக்குன்னா அதுவும் அதோட ஹைட்டை மாடிஃபை பண்ணி இந்த மாதிரி டாப் ஆஃப் த லீவ்ஸை சாப்பிட்ற அளவுக்கு ஹைட்டாக மாறியிருக்கும். ஸோ இந்த மாதிரி வரது தான் செரல் கம்யூனிட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அண்ட் த லாஸ்ட் ஒன் இஸ் த ஸ்டெபிலைசேஷன். இப்போ என்விரான்மெண்டல் மாடிஃபிகேஷன் நடந்து முடிஞ்சிருச்சு. அந்த கம்யூனிட்டிஸ்க்கும் இந்த என்விரான்மெண்ட்க்கும் நடுவில் ஒரு நல்ல ஈக்லிபிரியம் செட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இருக்கக்கூடிய கம்யூனிட்டிஸ்க்கு பேர் தான் ஸ்டேபிள் கம்யூனிட்டி. அண்டு தேங்க்யூ ஸோ மச். திஸ் இஸ் அன் இம்பார்ட்டண்ட் டாபிக். எப்படி வந்து ஒரு எக்கோசிஸ்டம் டெவலப் ஆகுது அப்படிங்கிறதும் இதிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். பார்ட் பிலேயே வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் கொஸ்டின். ஸோ கோ த்ரூ பண்ணுங்கள். இஃப் யூ ஹாவ் எனி டவுட் ப்ளீஸ் ஆஸ்க் இட் இன் த குரூப். தேங்க்யூ ஸோ மச்.